எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. அஜும் அஜும் அஜும். ஷோப்பா முருகா. அடியே மனம் நில்லு நாணிக்காதடி. கருப்பா அவ்வளவுதான் போதும். அதுக்குள்ளயா இன்னொன்னு இருக்கு. கருப்பா போது, இறக்கி விடு. எப்ப பார்த்தாலும் தூக்கிக்கிட்டே இருக்காத. மாட்டேன். கருப்பா இறக்கி விடு. மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, சொல்லி கொடுத்துருவேன். இல்லனாலும் உன் மாமா அடிக்கவே மாட்டாரு, நாங்கள் அடி வாங்கவே மாட்டோம். நீ சொல்லி கொடுத்தேன்னு எக்ஸ்ட்ரா 2 அடி வாங்கிட்டு போறோம். கருப்பா இறக்கி விடு, இல்ல நானே அடிச்சிருவேன். இறக்கி விடு. இங்க அடி 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 பாப்போம். இறக்கி விடு கருப்பா. பாட்டு போதுமா? இன்னும் போடுவோமா? போதும் போ. உன் கூட எல்லாம் நானே வர மாட்டேன். ஏ மானு, இங்க பாரு. இப்ப நீ என் கூட ஆடலன்னு வச்சுக்கோ. இப்ப என் கூட ஆடுறதுக்கு ஒரு சூப்பர் பொண்ணு வந்துட்டு இருக்கு. யார் அது? ஏ அதிரூப சுந்தரி குமாரி, வாடி. குமாரியே வருக, அதிரூப சுந்தரியே வருக. ஏனுங்க மாப்பிள்ள என்ன நினப்பு, இங்கு என்னாத்த கண்டியோ இந்த சிரிப்பு. என்ன மானு, நீ என் கூட ஆடுறியா இல்ல நான் இந்த குமாரி கூட ஆடவா? நீ அவ கூடயே ஆடு. என்னடா ஒரே ஆஹா ஓஹோன்னு அனத்தலா இருக்கு. இங்க பாரு ப்ரோ, இங்க பாரு ப்ரோ. கட்டுனா இவள கட்டணும்டா, இல்ல கட்டுனவன் கால தொட்டு கும்பிடணும்டா, கட்டுனவன் கால தொட்டு கும்பிடணும்டா. போதுண்டா ஆசைய பூட்டிக்கடா. ஏன்? ஹே போதுண்டா ஆசைய பூட்டிக்கடா. ஏன் ப்ரோ? இவ பின்னால போகணும்னா கியூவில் நிக்கணும்டா. ஓ மனச மாத்திக்கடா, பாவி ஆசை எதுக்குடா? இந்த ஹாலிவுட்டு கோலா உருண்ட நம்ம ரெஞ்சு இல்லடா ப்ரோ. நோ, இந்த செர்ரி பழம் நமக்கு வேணாம், செலவு அதிகண்டா. போடா டே. நோ, கட்டணா இவள கட்டணும்டா. மனு எம்மா ஆள விடுங்கடா சாமி, நான் ஓடிடுறேன். நீ முன்னாலே போதா நான் பின்னாலே வாரே, முன்னாலே போதா நான் பின்னாலே வாரே. என்னடி முனி அம்மா உன் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். முன்னாலே போதா நான் பின்னாலே வாரே. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள, நாக்கு செவந்த புள்ள கண்ணம்மா, இனி நான் தாண்டி உன் புருஷன் சொல்லம்மா. என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். யோ ஏயா பாடா படுத்துறீங்க? கச கசன்னு இருக்கியா, குத்துது. மழையில நனையும் போது மாந்தோப்பில் ஒதுங்கும் போது, மழையில நனையும் போது மாந்தோப்பில் ஒதுங்கும் போது, மழை அடிக்கும் போது கண்ணம்மா உமே நீ நடுங்கலாமா பொன்னம்மா. யோ விட்டுருங்கய்யா. ஒத்தரு வயந்தாரேன், ஒரு உணப்ப தட்டும் தாரேன்,
ஒத்துக்கிட்டு வாடி நம்மோட பக்கம் போவோம். ஐயோ ஆள விடுங்கடா சாமிகளா. கபி 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 மேரே தில் மே. ஏன் முக்கா தொட்டு கப்பக்கிழங்கே அத்த பத்த அச்சு முறுக்கே அவ அன்புல தாய் புத்தில கிளவி மொத்தத்துல அவதான் தாய் கிழவி. ஏன் முக்கா தொட்டு கப்பக்கிழங்கே ஏன் அக்கா பத்த அச்சு முறுக்கே ஏன் அத்து விட்ட மொத்த கிறுக்கே ஏன் அத்தனையும் கொஞ்சம் நிறுத்தே அடியே நிறுமா ஒய் திஸ்குருமா மெல்ல நடமா நான் தான் ஓ மாமா ஏ முனிமா கொஞ்சம் பனிமா ரூட்டு தனிமா நான் தான் ஓ மாமா. ஏ வாயாடி மீன்பாடி வாடி பாப்போம் விளையாடி. ஏ தாய் கிழவி தாய் கிழவி தாய் கிழவி தாய் கிழவி. ஏ தாய் கிழவி தாய் கிழவி தாய் கிழவி. ஏ தாய் கிழவி. ஏ தாய் கிழவி, ஏ தாய் கிழவி, ஏ தாய் கிழவி, ஏ தாய் கிழவி. அடே அடே என்னை விடுங்கடா, என்ன எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க? ஏ மலைக்கு போனவங்க வேணும் வந்துருச்ச போய். போச்சு போச்சு ப்ரோ, எம்ஆர் வந்தாச்சு. கிளவிய தூக்கி போட்டு ஓடு. அடே அடே தம்பி ஆத்தால தூக்கிட்டே ஓடுவோண்டா. ஐயோ நான் ஓடிடுறேன் முதல்ல. அம்போன்னு விட்டுட்டு ஓடிட்டான். ப்ரோ நாமளும் ஓடிடலவா? மெல்ல தூக்குங்கடா போட்டுறாதீங்கடா. கிளவி பேசாம வா. எப்படி ஓடிட்டாங்கன்னு பாத்தீங்களா சார்? இப்படித்தான் சார் வருஷமும் நடந்துகிட்டு இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு நல்லா தான் சார் இருக்கும். வருஷம் வாங்குற எனக்கு தானே தெரியும். சரி ஓகே பாருங்க, நான் கிளம்புறேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இருந்து உங்களை கௌரவிக்கிறதுக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க. எல்லாரும் அவர் வந்த உடனே உளுந்தடிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. அவ்வளவு பயமா அவர்னால? ஆமா சார். சரி சரி நான் வரேன், பாருங்க. ரொம்ப நன்றி சார். ஐயோ போலீஸ் ஓடிரு. ஒரு நிமிஷம் நான் போறேன். ஒரு நிமிஷம். என்ன இல்ல எறும்பு கடிக்கவும் இல்ல, நான் அறையவும் இல்ல. அதான் எப்ப கடிக்கும் அரைஞ்சிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க போலீஸ்னு தெரியாம ஏதோ டான்ஸ் போட்டிக்கு தான் வந்திருக்கீங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ல வேஷம் போட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டேங்க. சரி இருக்கட்டும், அதனால ஒண்ணும் இல்ல. நீங்க ஆடுறேன்னு சொன்னீங்களே, ஆடல. ஏங்க நீங்க நிஜமாவே போலீஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கை காலெல்லாம் நடுங்குதுங்க. நானும் அப்பதை விடுச்சு உங்க கண்ணில் படாம சுத்தி சுத்தி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப மாட்டிக்கிட்டேன். ஏய் மாப்பிள என்ன? ஒண்ணும் இல்ல சும்மா. என்னங்க எப்போ? வளரு எதுக்கு இங்க நின்னு அழுதுகிட்டு இருக்க? இவரு நிஜமாவே போலீஸ்ன்னு தெரியாம நான் விளையாட்டை எதை பேசிட்டேன். சார் என்ன சார் இதெல்லாம்? ஒண்ணும் இல்லம்மா, நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். இந்தா வளரு நீ வீட்டுக்கு போ. சார் என்ன சார், நீங்க ஒரு போலீஸ்காரரு, நீங்களே இப்படி பண்ணலாமா? இல்ல நான் சும்மா தான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க அவங்க உங்களுக்கு சிஸ்டரா? மயிலு சொல்லு மயிலு, அவன் உன் தங்கச்சியான்னு கேட்டேன். இல்ல என்ன யாரு? உங்ககிட்ட எல்லாம் எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கல. நான் சொன்னேன்ல ஆம்பளைங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பீங்கன்னு, அதே மாதிரியே தான் இருக்கீங்க. சார் இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவ கிடையாது. நான் ஒண்ணுமே நினைக்கலையே. நீங்க எப்படி நினைச்சிருந்தாலும் அவ அப்படி கிடையாது. அதனால இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் அவளை வழியில நிக்க வச்சு பேசி அழுக வைக்காதீங்க. ஏமா அப்படி ஒரு நினைப்பே எனக்கு இல்ல. அவங்க விளையாட்டா ஒரு விஷயத்த சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. சரி நான் ஒன்றும் நினைக்கல, வழிய விடுங்க. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. நான் சொன்னதை நிரூபிச்சு காட்டிட்டீங்கல்ல. ஏ மயிலு என்னடி? இந்த வாடி போடிங்கிற பேச்செல்லாம் வேண்டாம். இனிமே என் பேரை கூட நீங்க சொல்லக்கூடாது. தள்ளுங்க. அடக்கிருக்கு பிடிச்சவளே.
காலையில தானே நல்லா பேசிக்கிட்டு இருந்தா. யார் வெளியது? என் ஆளுப்பா, காதலிக்கிறேன். காலையில தான் காதலுக்கு சம்மதம் சொல்ல வச்சேன், கெஞ்சி கூத்தாடி. சாயங்காலம் அவ்வளோதான், பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன் என்னாச்சு? என்னமோ தெரியலையே, அவள் பாட்டுக்கு என்னத்தையும் உளறிட்டு போறா. இந்த பொம்பளை பிள்ளைங்களை காதலிக்கிறதுக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கே பெரும்பாடா இருக்கு. சம்மதிச்சிட்டாங்கன்னா அதை மெயின்டைன் பண்றதுக்கு அதை விட பெரும்பாடா இருக்கு. என்ன வள்ளி, ரொம்ப அனுபவப்பட்ட மாதிரி பேசுற? எக்கச்சக்கமா அனுபவம் இருக்கு போலயே. ஆமையா, இந்த ஒண்ணுக்கே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எக்கச்சக்கத்துக்கு போக வேண்டியதே. இவ ஒருத்தி என்னை எத்தனை வருஷமா பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. அண்ணே, தம்பி, நம்ம நிக்கிறது என் வீட்டு வாசல். ஆரத்தி எடுக்க வரப்போறது என் பொண்டாட்டி. நான் தான் முன்னாடி நிப்பேன், நீங்க என் பின்னாடி வாங்க. தம்பி, செத்த நேரத்தில் தப்பிச்சோம்டா. எப்படி எகிரி குதிச்சு கேட்டை தாண்டி ஓடியாந்து படுத்துட்டோம் பத்தியா? வந்த உடனே எம்மாரு வேலையை காட்டுறாரு பாரு. அதுவும் அவங்க அண்ணன்கிட்டயே கூடயே தானே மலைக்கு கூட்டிட்டு போனாரு. வாங்க. எங்க அவனுங்களங்க? பிள்ளைங்க 3 பேரும் வெள்ளனத்திலேயே தூங்கிட்டாங்கங்க. வெள்ளனத்திலே தூங்கிட்டாங்களா? அப்பாடா, என்ன பெத்தெடுத்த தங்கமே. தம்பி, அப்படிலாம் ரொம்ப சந்தோஷப்படாத. ஆமாங்க, வெள்ளனையே படுத்துட்டாங்க. நான் ஒருத்தன் மலைக்கு போயிட்டு இத்தனை நாள் கழிச்சு இங்க வந்து நிக்கிறேன். வாசல்ல வந்து நிக்காம அவனுங்களுக்கு அங்க என்ன உறக்க வேண்டி கிடக்கு பாத்தியா? என்னடா பண்றது? எஞ்சி போய் நிப்போமா? இப்ப நம்ம எந்திரிச்சு போனா நம்ம தாய்க்குளம் மாட்டிக்கும். ஒரு 4 தடவை கூப்பிடட்டும், அப்புறமா போவோம். ஓகே, அப்ப மூடுங்கடா. கூப்பிடு அவனுங்கள. மணி 11 தான் ஆகுது, அதுக்கு முன்னாடி என்ன தூக்க வேண்டி கிடக்கு? டேய் கண்ணுங்களா. 1. டேய் செல்லப்பிள்ளை, எஞ்சி வாங்கடா தங்கம். 2. அடே கண்ணுக்குட்டிகளா, இங்க வாங்கடா பிள்ளைங்களா, அப்பா வந்துட்டாங்க. 3. டேய், அவ இத்தனை தடவை கத்திக்கிட்டு இருக்கா, இன்னும் உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எஞ்சி வாங்கடா. 4. பிள்ளைங்க வந்துட்டாங்கங்க. தெரியுது. ஏப்பா, நாங்க நேரத்திலேயே தூங்கிட்டோம்ப்பா. எப்ப படுத்தீங்க? அது ஒரு 8-8:30 மணிக்கெல்லாம் படுத்துட்டோம்ப்பா. தூங்கும்போது பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு தானே படுப்ப. 8:30 மணிக்கு படுத்தேன்னா நேரத்துக்கு பூவெல்லாம் கசங்கி இருக்குமே, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஐயோ பாப்பா, மாட்டினியா? சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிரு. எப்பா, நான் படுக்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே பூவை எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன். இப்போ அம்மா கூப்பிட்டாங்கல்ல, அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து மறுபடியும் எடுத்து தலையில் வச்சுட்டு வந்தேன். உங்களுக்கு பொம்பளை பிள்ளைய தலையில் பூ இல்லாமல் இருந்தால் பிடிக்காதுல்லப்பா, அதனாலதே. இவ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டா. அவரா கேட்காம இவளா வாலண்டியரா போய் சிக்கிறா. எங்க இங்க வா, பூவை தொட்டு பாப்போம் குளிரா இருக்கான்னு. போச்சு. ஐயோ பாரு, தேவையா இவளுக்கு? நம்மள மாதிரி சைலண்டா பின்னாடி வந்து நிக்க வேண்டியதானே. பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய் நின்னா இப்ப நம்மளையும் சேர்த்து மாட்டி விட்டுருவா. என்ன இங்க வாண்ணே. ஏங்க விடுங்க, வந்ததும் வராததுமா பிள்ளைகளை போட்டு அரட்டிக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் வாசல்லையே நிற்பீங்க? நான் ஆரத்தி எடுக்கிறேன், நீங்கள் உள்ளே போங்க. இந்தா பாப்பா, இங்கிட்டு வா. எடு எடு. தாய்க்குளமே வாழ்க. என்ன பெரியப்பு, நேரம் உங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதானே, இங்கே வந்துட்டீங்க? மரகதம் கையால் ஆரத்தி சுத்துனா யாரு? எம்மாரை வச்சுக்கிட்டு அதெல்லாம் நடக்கிற காரியமா? போங்க பெரியப்பு, அங்கே பெரியம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க, போங்க. உள்ள போங்க. என்னண்ணே? இந்த நான் என் வீட்டுக்கு போறேன். நட, உள்ள நட. இந்த இதை கொண்டே வெளியே கொட்டணும்லங்க. இந்த பாப்பாட்ட கொடுத்து விடு. பாப்பா இந்தாடா. உள்ள போ, உள்ள போ. என்னடா பல்ல கட்டிக்கிட்டே நிக்கிறீங்க? கடையை ஒழுங்கா திறந்தீங்களாடா? திறந்தோம்ப்பா. பாலை ஒழுங்கா கறந்தீங்களாடா? கறந்தோம்ப்பா. நாளைக்கு கடையில போய் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தாதான் தெரியும் என்ன லட்சணத்துல இருந்தீங்கன்னு. என்ன பொங்கல் விழா மேடையில ஒரே ஆட்டமா? இல்லப்பா, அங்க போகவே இல்லை. என்னடா? ஆடணும்ப்பா. அதை சொல்றதுக்கு என்ன? வாயை திறந்தாலே போய் தான் இங்க வா, இங்க வா. ஏய், நீ எதுக்கு முன்னாடி வர? பின்னாடி போ. போய் சொன்னது அவன் தானே. ஏய், நீ வாடா. இல்லப்பா, நான் ஆடுனேன்னு சொன்னதுனால தானே அவன் போய் சொன்னாங்கிறதே உங்களுக்கு தெரியும். அதனால என்ன அடிங்கப்பா. தழுங்கடா, 2 பேரும் இப்படியே உருப்படாமே திரிங்க.
என்ன பெரியப்பூ? பெரியப்புக்கு மரகதம் ஆரத்தி எடுக்கணுமா? நான் சின்ன பிள்ளையில இருந்து மலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு மரகதம் தான் ஆரத்தி எடுப்பா. பெரியப்பூ பெரியப்பூ, நீயும் இதே தான் பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எம்ஆர் கிட்ட நடக்குமா? ஒரு ஆரத்தி தானே. பெரியப்பு நான் வேணா எடுக்கட்டா? சரி எடு. நீ எடுத்தா என்ன, என் மரகதம் எடுத்தா என்ன? இது மட்டும் எம்ஆர் காதுல விழுந்தது. பெரியப்பூ பெரியம்மா அங்க ஆரத்தி தட்டை வச்சுட்டு வெயிட்டிங்ல இருக்கும், அங்க போங்க. உங்களை காணந்தானே நாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க இங்க வந்து நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெரியம்மா பெரியப்பாவுக்கு அடே அடே அடே, என்னவா என்னவா? அதான் பெரியம்மா பெரியப்பாவுக்கு பஞ்சு வா 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 வா, வீட்டுக்கு போவோம். என்ன சொல்றான் அவன்? ஒண்ணுமில்ல வா போவோம். குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சிருவானுங்க போலயே. பெரியப்பூ நீ அடிக்காத கும்மிய ஒண்ணும் நாங்க புதுசா அடிக்க போறது இல்ல. ஐயோ, என் தம்பி பிள்ளைகளையும் அவன மாதிரியே பெத்து வச்சிருக்கான். ஆனா ப்ரோ, நீ இப்படியே நாணய கொட்டுக்கூடியாவே இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நல்லா வசமா சிக்க போற எம்ஆர் கிட்ட. அப்பா கண்ணை பார்த்தா பொய் பேசுறதுக்கு வர மாட்டேங்குதுடா. நேரத்துக்கு தகுந்தாப்புல பொய் சொல்லி நம்ம தப்பிச்சுக்க பார்க்கணும் ப்ரோ. அது மத்த நேரத்துல பொய் பேசுறதுக்கு சரளமா வருது, எம்ஆரை பார்த்தா மட்டும் வர மாட்டேங்குது. எம்ஆர் கிட்ட தான் வரணும். சரி வா உள்ள போவோம், அதுக்கு ஒரு அப்புறம் கத்த போறாரு. ஆமா வந்துரு, அவளாவது ஆரத்தி தட்டை கொட்ட போனா நீங்க என்னத்தடா போனீங்கன்னு கேட்டுருவாரு. வா வா வா. டேய் ராசாத்திகளா, என் ராசாத்தி இங்க வாடி மானு. தேனு மேடையில டான்ஸ் ஆடுனியா? ஐயோ போச்சு. மாமா ஏய் இந்தா மூத்தவளே, நீ எங்க அப்பா கிட்ட சங்கு வளையல் கேட்டிருந்தேல, வாங்கிட்டு வந்துட்டாரான்னு கேளு. மாமா ஆமா, நான் சங்கு வளையல் வாங்கிட்டு வர சொன்னேன்ல, வாங்கிட்டு வந்திருக்கீங்களா மாமா? அவளை ஏன்டா கோர்த்து விடுற? மானுதான் இதுக்கெல்லாம் சரியான ஆளு. என் ராசாத்தி கேட்டு நான் வாங்கிட்டு வராம இருப்பனா? மாமா நான் ஒரு லாங் செயின் கேட்டேன், அது வாங்கிட்டு வந்திருக்கேன். மாமா முத்து வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாமா கழுத்தொட்ட ஒரு நெக்லஸ் மயில் வச்ச டாலர் தொங்குற மாதிரி கேட்டேன்ல. அதுடா ராசாத்தி, மாமா நிறைய கடையில கேட்டு பார்த்தேன், அந்த மாதிரி மயில் டாலர் வச்சு நெக்லஸ் எதுவுமே இல்ல, எந்த கடையிலயுமே இல்ல. இப்போ நம்ம குலசாமி கோயிலுக்கு போவோம்ல, போற வழியில ஆண்டாள் கோயில் இருக்கான்னு பாப்போம். நீங்க முன்னாடியே பாத யாத்திரை நடந்து போயிருவீங்கல்ல மாமா? நீங்க எல்லாரும் பின்னாடி அத்தை கூட வருவீங்க இல்லடா, அப்போ ஆண்டாள் கோயில்ல வண்டி நிப்பாட்டி இருக்கான்னு பார்த்து வாங்கி கொடுக்க சொல்றேன். சரி மாமா, இந்த முத்து நீங்க இல்லாதப்போ போச்சு, மறக்கவே மாட்டா போல. ஏய் இந்த மூத்தவளே. ஏய் என்னப்பா, என்னடா பெயர் வச்சு கூப்பிடுற? அவ மூத்தவ தானப்பா. என் செல்ல பிள்ளைங்களுக்கு அழகா மலர்விழி வெண்ணிலான்னு பெயர் வச்சிருக்கேன். அது போக மானு தேனுன்னு வேற செல்லம்மா கூப்பிடுறதுக்கு பெயர் வச்சிருக்கேன். பத்தாதைக்கு ராசாத்தின்னு வேற பெயர் வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் விட்டுட்டு அது என்னடா மூத்தவளே? ஏன் மாடு சும்மா இருக்காம மாட்னியா மாமா? என்னடா தேனு? இவன் என்னை எப்ப பார்த்தாலும் அறந்து வாழ்ந்து தான் மாமா கூப்பிடுறான். நீங்க இருக்கும்போது கூப்பிட மாட்டான், நீங்க இல்லாத போது கூப்பிடுவான். நீ அருந்து போய் தொங்குற வாழு தானே, அப்படித்தானே துள்ளிக்கிட்டு தெரியுற. நான் என்ன சும்மாவா அப்படி சொல்றேன்? கருப்பாய் பார்த்துட்டே இருக்கே, காப்பாத்து. அப்பனா இப்போ அப்பா தீமண்டம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் பங்கு போட்டா உன் தீமண்டத்தில் பாதி எனக்கு கொடுப்பியா? பாதியில பாதி தரேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். எப்பா நான் ஒரு ஜிமிக்கி மாட்டல் வாங்கிட்டு வர சொன்னேன்லப்பா, வாங்கிட்டு வந்திருக்கேன். அது கரெக்டாக வெண்ணிலா காதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அவளுக்கா வாங்கிட்டு வர சொன்ன? ஆமாம் அவளுக்கு தான். எனக்கா மைனி? ஆமாம் உனக்கு தான். நீ ரொம்ப நாள் அந்த மாதிரி ஒன்று வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேல, அதான் அப்பா போகும்போது சொல்லி விட்டேன். தேங்க்ஸ் மைனி, நம்ம ஆளுக்கு ஒரு நாளைக்கு போட்டுக்கிடுவோம். ஆ சரி, நான் மட்டும்தான் போடுவேன். நீ என்கிட்ட அதை கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அது திருப்பி உன் கைக்கு வந்து சேரவே சேராது. பாப்பா அப்பா போ, அப்பா இப்ப கொண்டு வந்த பையில நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் இருக்கும், எடுத்துட்டு வா போ. ஆ சரிப்பா. என் சிமிக்கி கம்மலை பணைய வச்சு உன்னை நான் காப்பாற்றி விட்டுருக்கேன். தீமண்டத்தில் பாதி வந்துடணும். ஏய் பாதியில பாதி. ம், பாதிக்கு பாதி. நீ எல்லாம் அந்த ஜிமிக்கி கமல் அவளுக்கு போடுறதுக்கே கொடுக்க மாட்டேன், எனக்கு தெரியும். அப்போ அப்பா கிட்ட மறுபடியும் சொல்லவா? தர்றேன். ம். ஐ சங்கு வளையல் சூப்பரா இருக்கு.
ஏன் இது நல்லா இருக்கு பாரு. எல்லாமே 3 செட்டு வாங்கியிருக்கேன்டா. மாமா நாளைக்கு இதை நான் ஸ்கூலுக்கு போட்டு போட்டுமா? போட்டுட்டு போடா, அதுக்கு தானே வாங்கியிருக்கு. மாமா ஸ்கூல்ல பரிச்சை பேப்பர் கொடுத்தாங்க மாமா. அப்ப இந்த முத்து ப்ரோ, இவ என்ன கேட்டு போட்டாலும் எகிரி குதிச்சு என்னையவே டார்கெட் பண்றா. தேனு தான் வந்த உடனே அப்பாட்ட சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்தா. நீ தானே சொல்லுன்னு அவ்வளோ இதாக பேசுன. இப்போ ஏன் பயப்படுற? இல்லை ப்ரோ, ஆல்ரெடி டான்ஸ் ஆடி உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கு. அடி வாங்குறதுக்கு தெம்பு இல்லை. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கலாம். என்ன பண்ணா முத்து? காப்பாத்தி விடு ப்ரோ. இங்கிலீஷ்ல மார்க் கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டேன் மாமா. கம்மியாக எடுத்துட்டியா? ஆமா மாமா. அதுக்கு முத்து இனிமேல் நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான்ப்பா. அப்படியா? ஆமாப்பா. நான் தான்ப்பா. அண்ணா நீ அவ்வளவு நல்லவன் இல்லையே. ஆமாப்பா, நான் உங்க பிள்ளை. உன்னைய மாட்டி விடுறதுக்கு யாரும் தேவையில்லை, நீயே போதும். ப்ரோ காப்பாத்து ப்ரோ. அக்கா இங்கிட்டு வா. அப்பா டெய்லி பால் கறந்த கணக்கு, பால் லோடு அனுப்பின கணக்கு எல்லாத்தையும் நோட்டில் எழுதி வச்சிருக்கேன்ப்பா. அப்புறம் நம்ம லட்சுமி இப்போலாம் சரியாகவே பால் கறக்க மாட்டேங்குது. ஏன் மாட்டாஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்க வேண்டியதுதானே? கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டேன்ப்பா. அந்த கணக்கையும் எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் கடையில் புளி மூட்டை தீர்ந்துருச்சுன்னு ஆர்டர் போட்டிருக்கேன்ப்பா. எல்லாத்தையுமே நோட்டில் எழுதி வச்சிருக்கேன். பார்க்குறீங்களா? இப்போ நேரம் ஆயிடுச்சுல, காலையில் பார்ப்போம். அப்போ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பால் கறக்கணும். போய் தூங்குவோமா? ஆமாம், எனக்கும் அசதியாக இருக்கு. மனு தேனு போய் தூங்குங்கடா. உங்கள் அம்மா எங்கே தூங்கிட்டாளா? மாமா அம்மா அப்பவே தூங்கிட்டாங்க மாமா. சரி போங்க, நீங்களும் போய் தூங்குங்க போங்க. மாமா இதெல்லாம் கொண்டு போகட்டுமா? கொண்டு போடா, இதெல்லாம் கேட்கணுமா? 3 பேரும் சண்டை போடாம போட்டுக்கணும் என்ன? சரி. சரி போங்க, போய் தூங்குங்க போங்க. கருப்பா குட் நைட். நான் தூங்க போறேன். முத்து உனக்கும் குட் நைட். ஆமா, எனக்கு ரொம்ப முக்கியம். மாமா உங்களுக்கும் குட் நைட். குட் நைட்ரா போய் தூங்குடா போடா. மாமா நானும் குட் நைட். எல்லாருக்கும் குட் நைட். போங்க போய் தூங்குங்க போங்க. ஏய் முத்து இருடி, நாளைக்கு நான் நோட்டை எடுத்துட்டு வந்து மாமா கிட்ட சொல்லுவேன். என்ன நோட்டு? அதான்ப்பா நான் கணக்கு எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த நோட்டு. தேனு அது உங்ககிட்டயா இருக்கு? என்கிட்ட ஒரு நோட்டு இருக்கு மாமா. அதுல நான் நிறைய கணக்கு எழுதி வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து படிச்சு காமிக்கிறேன். சரி இப்ப போய் தூங்குங்க போங்க. சரி. இப்பாடா, இன்னைக்கு நான் தப்பிச்சேன். டேய் போங்கடா, போய் தூங்குங்க போங்க. இவ்வளவு நேரம் நல்லா தான் சிரிச்சு பேசினாரு. நம்ம கிட்ட பேசும்போது மட்டும்தான் இப்படி ஒரு மூஞ்ச வச்சிருக்காரு. இந்த போறோம்ப்பா. எப்பா ஒரு வழியா இன்னைக்கு தப்பிச்சாச்சு. நாளைக்கு விடிஞ்ச உடனே நோட்டை தூக்கிட்டு வந்துருவாடா, பாத்துக்கோ. ஆமாக்கா, அவ சொல்லும் போது பந்தாவா சொல்லிக்கோன்னு சொல்லிட்டேன். இப்போ இவர் வந்த உடனே ரொம்ப பயமா இருக்கு. ச்சே, நாம பேசாம பொம்பளை பிள்ளைங்களா பிறந்திருக்கலாம். ஏன் நானும் பொம்பளை பிள்ளையாதான் பிறந்திருக்கேன். என்கிட்டயும் அப்படித்தானே இருக்காரு. அவர் மானுக்கிட்டையும் தேனுக்கிட்டையும் தவிர மற்ற எல்லாருக்கிட்டையும் கடுகடுன்னு தாண்டா பேசுறாரு. ப்ரோ நம்மளும் வேணா நம்ம பேரை அந்த மாதிரி மாத்தி வச்சுக்குவோமா? அந்த பேரே அவர் வச்சது தானே. சரி, இந்த எம்ஆர் ஏன் தான் ப்ரோ இப்படி இருக்காரு? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். நாளைக்கு விடிஞ்சா வரிசையா பஞ்சாயத்து தாண்டா. ஆமா ப்ரோ, உனக்கும் ஆப்பு இருக்கு. எனக்கு என்ன ஆப்பு இருக்கு? பாரு, காலையில வரிசையா வரும். இருந்தா என்னைய மாதிரி இருக்கணும்டா, எந்த வம்பு தும்புக்கும் போகாம. உனக்கும் ஒரு ஆப்பு இருக்கு. எனக்கு என்ன ஆப்பு இருக்கு? அதான் நாளைக்கு பாரு, வரிசையா வரும். சரி, அதை நாளைக்கு பார்த்துக்கிடுவோம். இப்போ வாங்கடா தூங்குவோம். இப்பயே மணி 11க்கு மேலே ஆச்சு. இன்னும் விடிஞ்சு 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவாரு. ஓடியா